கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட இன்னைக்கு பேசுகிறார். வாங்க. யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்களேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ தனிமையில இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னோட தான் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் உன்னை கைவிட மாட்டேன். நான் தனியா இருக்கோன்றது பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கைக்குள்ள தாங்கி வச்சிருக்காருங்க. நீ என்னையும் கைவிடாத தேவன். நம்பிக்கையோட விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கான்றது நமக்குள்ள வைராக்கியம் இருக்கணும். அது இன்னையில நம்ம வளர்த்துக்கோங்க. அப்படியே கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் பண்ணிடலாம். வேலைக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்கள் கூடவே இருக்கீங்கன்ற வைராக்கியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இன்னமும் இதன் மூலமும் நிறையா பேசுங்க சுவாமி. உம்மோட வார்த்தையை அறிந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, இன்னும் பலன்படுத்துங்க சுவாமி. உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து எங்கள் கூட இருக்கிறீங்கன்றத விசுவாசிங்க சுவாமி. எங்களோட இன்னும் நிறையா பேசுங்க, எங்களை பலன்படுத்துங்க. உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னோட இன்னும் தொடர்ந்து கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஆமேன். கர்த்தருக்கு